அனைவருக்கும் வணக்கம். இது யூரோப் தமிழ் விஷன். விஜயானந்தா மாஸ்டர் அவர்கள் மீண்டும் ஒரு அழகான விளக்கம், அனைவருக்கும் தெரிந்திராத ஒரு விடயமாக அமைய போகிறது. 4000 திவ்ய பிரபந்தங்கள் பற்றி சில பேர் கேட்டு அறிந்திருக்கலாம், சில பேருக்கு அறிந்தாலும் அதனுடைய ஆழமான விளக்கம் என்னவென்று தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கும் நான் உட்பட தெரியாது. எனவே விஜயானந்தா மாஸ்டர் இன்றைய தேர் தினத்தன்று ஒரு சிறப்பான நாளாக அமைவது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சிறப்பு விளக்கங்கள் பற்றி தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய யூரோப் தமிழ் விஷன் நேயர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே 4000 பிரபந்தங்கள் பற்றி ஆழமான கருத்துக்களை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். அடியார்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் முன்னால் வருகின்றேன். அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நாராயண பெருமானை நிருத்தன் என்று சொல்வார்கள். அதாவது அவரிடமே எல்லாம் தோன்றி மறைகின்றது. அதாவது பகவத்கீதையிலே கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த பொழுது என்னிடமிருந்தே எல்லாம் தோன்றுகின்றன என்று கூறியிருக்கின்றார். ஆகவே நிருத்தன் என்பது மகாவிஷ்ணுவை குறிக்கும். அவருக்கு பொதுவாக 21 அவதாரங்கள் இருக்கிறதாக அதாவது ஸ்ரீமத் பாகவதம் கூறுகின்றது. ஆனால் பெரியோர்கள் 10 அவதாரங்களை மாத்திரம் தெரிந்தெடுத்தார்கள். இதிலே ஆழ்வார்கள் 12 பேர். அவர்கள் எம்பெருமான பாடல்களை அவர்கள் பாடியிருக்கின்றார்கள். பாடிய பாடல்கள் நாராயண பெருமானால் அங்கீகாரம் செய்யப்பட்டது. ஆகவே உளவு சிறப்புடையது. உதாரணமாக பெரியாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், ஆழ்வார், ஆண்டாள் நாச்சியார், தொண்டரடிப்பொடியாழ்வார், இப்படி ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லப்படுகின்றது. மேலும் இதனை இறைவனால் அங்கீகாரம் பெற்ற இந்த பாடல்கள் நமது நாயன்மார்கள் பாடியது போல அவர்கள் இறைவனுடைய கல்யாண குணங்களை எடுத்துக்காட்டி பாடியிருக்கின்றார்கள். அது சிறப்புடையதாகும். எனவே அடியார்களே, 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஏதாவது ஒரு பாடலை நாங்கள் தினமும் பாடி வந்தால், ஓதி வந்தால் நமது வினைகள் தீருவதற்கு ஒரு சான்று உண்டு என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன். திருப்பதியிலே குலசேகர ஆழ்வார் பாடும் பொழுது, செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியோனே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனோ என்று பாடுகின்றார். ஆகவே இதன் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த பாடல்களை நாங்கள் பாடி வந்தால் நமது வினைகள் தமது அதிகாரத்தை கெட்டு நன்மையை தரும். அதோடு 9 கோள்களும் நமக்கு நன்மை பயக்கும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றேன். ஆகவே மேலும் மற்றவர்களும் தொடர்ந்து பேச இருக்கின்றார்கள் என்பதற்காக அவர்களுக்கு இடம் விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.